வணக்கம். உங்கள் அனைவருக்கும் சகல ஐஸ்வர்யம் உண்டாகட்டும். நான் உங்கள் வெற்றிவேல் குருஜி முருகன் உபாசகர். இன்றைக்கி இந்த பதிவில் எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறீங்கன்னா, வீட்டில் கட்டு கட்டிட்டாங்க செய்வன மாரி ஏதோ எங்களுக்கு செஞ்சு வச்சுக்கிறாங்க. எங்களுக்கு அதுலேருந்து வெளியே வர முடியல. குறி கேட்க போகிற இடத்துல ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் குறி கேட்க போவீங்க, இல்லை இந்த கோயிலில் சாமி ஆடி சொல்லுவாங்க இல்லையா, அங்கே போன இடத்துல சொல்லுவாங்கன்னு நீங்கள் உங்களுக்கு சொல்லுவாங்க, இது போல் கட்டு கட்டி வச்சுக்கிறாங்க, இந்த கட்டை உடச்சா தான் உங்களுக்கு தெய்வ நடமாட்டம் இருக்கும், எல்லாமே உங்களுக்கு வேலை செய்யும், குடும்பத்தில் ஒரு நிம்மதியாக இருப்பீங்கன்னு சொல்லுவாங்க. அதனால் அந்த கட்டை நம்ம எப்படி வீட்டிலையே உடைக்கலாம், நம்ம எளிமையான முறையில் நாம்ளே உடச்சிக்கலாம். அது வீட்டில் இருந்துக்கினே நம்ம செஞ்சுக்கலாம். வெளியில் போயிட்டு பணம் காசு கொடுத்து அந்த கட்டை உடைக்கணும், இதை உடச்சி விடுங்கன்னு சொன்னால் அவங்க காசு பணம் நிறைய கேட்பாங்க. நீங்கள் நீங்களே வீட்டிலே அந்த கட்டை உடச்சிக்கலாம். எப்படி உடைக்கலான்னா, நான் சொல்கிற மாரி செஞ்சிங்கன்னா அந்த கட்டை உடச்சிக்கலாம். என்ன பண்ணுறீங்க, ஒரு 12 தேங்காய் வேணும். 12 தேங்காய்னா நல்ல காயாக இருக்கணும், நல்ல முத்தனை காயாக தேறின காயாக இருக்கணும். அதுபோல் 12 காய் வேணும். அதே போல் இன்னும் 12 எலுமிச்சம்பழம் வேணும். 12 எலுமிச்சம்பழம் சாதா பழமாக வேணும். சாதா பழம்னா நார்மலாக நம்ம இது எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுற பழமாக இருக்கலாம். அதுக்கப்புறம் 12 எலுமிச்சம்பழம் கோடு போட்ட பழம், நரம்பு இருக்கும். எலுமிச்சம்பழத்து மேலே நரம்பு இருக்கணும். அந்த நரம்பு இருக்கிற பழமாக 12 பழம் பார்த்து வாங்கிக்கிங்க. சாதா பழம் 12 பழம் எலுமிச்சம்பழம், நரம்பு உள்ள பழம் 12 எலுமிச்சம்பழம், முத்தனக்காய் தேங்காய் அது 12 காய் நம்மளுக்கு வேணும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க, இந்த 12 எலுமிச்சம்பழம் நரம்பு பழத்தை என்ன பண்ணுறீங்க, அப்படியே ஃபஸ்ட்டு ஒரு 3 பழத்தை வைங்க. 3 பழத்தை வச்சிங்கன்னா முக்கோணமாக இருக்கும் இல்லையா, வீட்டில் செய்யணும். வீட்டு நடு ஹாலில் உட்காந்து செய்யணும். என்ன பண்ணுறீங்க, முக்கோணமாக அந்த எலுமிச்சம்பழத்தை வச்சு அது மேலே ஒரு பழத்தை வச்சிங்கன்னா 4 பழமாகிடும். அதேமாரி இன்னொரு இது வச்சிங்கன்னா அதுபோல் ஒரு செட்டாக 4 பழமாக அடுக்கி வச்சுட்டு பூரா பழத்தையும் எத்தனை பழங்குதோ அத்தனை பழத்தையும் இந்த 12 பழத்தையும் அடுக்கி வச்சுருங்க. சாதா பழம் தனியாக வச்சிடணும். இந்த நரம்பு பழத்தை ஃபஸ்ட்டு செய்யணும். இந்த நரம்பு பழத்தை 3-4 அடுக்கி வச்சுருங்க. வச்சுட்டு அதுக்கு மேலே கற்பூரத்தை வச்சுருங்க. கட்டி கற்பூரத்தை வச்சு ஏற்றி விட்ருங்க. எரிஞ்சு முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க, அந்த பழத்தை அப்படியே எடுத்துக்கங்க. எடுத்து என்ன பண்ணுறீங்க, வீட்டை சுற்றியும் உங்களுக்கு வீட்டை சுற்றியும் இடம் இருந்ததுன்னா வெளியில் செய்யலாம். இப்போ வீடு பக்கத்தில் உங்களுக்கு காலி மண் இருந்ததுன்னா அந்த மண்ணில் செய்யலாம். இதை எடுத்துன்னு போய் இந்த எலுமிச்சை மரத்துங்க கற்பூரம் எரிஞ்சு முடிஞ்சதுக்கப்புறம் எடுத்துன்னு போய் என்ன பண்ணுறீங்க, கீழே ஒரு கல் வச்சுங்க. கீழே ஒரு கல் வச்சு அந்த கல் மேலே எலுமிச்சை மரத்தை வச்சு இன்னொரு கல் எடுத்து அந்த கல்லால் அடிச்சிங்கன்னா நசுங்கி உடஞ்சிரும். அதே போல் 12 எலுமிச்சை மரத்தையும் 12 திசையில் வீட்டை சுற்றியும் உடச்சிடணும். இல்லை உங்களுக்கு வீட்டை சுற்றியும் இடம் இல்லை, உடைக்க முடியலன்னா வீட்டு உள்ளே வீட்டு மொட்டை மாடி இருக்குது இல்லையா, மாடி இருக்குது இல்லையா, மாடி இருந்ததுன்னா மாடி மேலே போய்ட்டு செய்யலாம். அப்படி மாடி இல்லைங்க, கூரை வீடுனா கூரை வீட்டு உள்ளே செய்யலாம். எப்படியா இருந்தாலும் கூரை வீடு இருந்தால் சுற்றியும் மண் இருக்கும் உங்களுக்கு. அதுபோல் மண் இருந்ததுன்னா மண்ணை சுற்றி உங்கள் வீட்டை சுற்றி அந்த 12 எலுமிச்சை மரத்தையும் அடித்து உடச்சிருங்க. உடச்சிட்டு அப்படியே வந்துடுங்க. என்ன பண்ணுறீங்க, சாதா எலுமிச்சம் பழங்குது இல்லையா, சாதா பழம் கோடு இல்லாத பழம், இந்த பழத்தை என்ன பண்ணுறீங்க, குறுக்க நெடுக்க ஒரு 4 பீஸாக கட் பண்ணணும். எப்படின்னா நம்ம சுற்றி போகிறதுக்காக கற்பூரத்தை அதுபோல் குங்குமத்தை கொட்டி 4 கட் பண்ணி குங்குமம் கொட்டி கற்பூரத்தை வச்சு சுற்றி போடுவாங்க பாருங்கள், அதுபோல் தான் கட் பண்ணணும். அதுபோல் 4 துணுக்காக கட் பண்ணி அதில் குங்குமம் கொட்டி என்ன பண்ணுறீங்க, அந்த 12 எலுமிச்சம் பழத்தையும் குங்குமம் வச்சு லைனாக வச்சுருங்க. வச்சுட்டு என்ன பண்ணுறீங்க, ஒரு கற்பூரம் ஒன்று ஏற்றி வச்சுருங்க. அது எதிரில் ஏற்றி வச்சுட்டு அந்த இதில் அப்படியே அதை கற்பூரம் எரிஞ்சு முடியறதுங்காட்டியும் இந்த பழத்தை எடுத்து சுற்றி வீட்டை சுற்றி என்ன பண்ணுறீங்க, புழிஞ்சு விட்டினே வாங்க. வீடு வெளியே உள்ள எல்லா இடத்துலையும் புழிஞ்சு விட்டுட்டு அந்த இதை புழிஞ்சதுக்கப்புறம் அந்த சக்கையை தூக்கி போட்டுருங்க. போட்டு அப்படியே என்ன பண்ணுறீங்க, 12 தேங்காவும் ஹாலில் வச்சுருங்க. ஹாலில் வச்சு கும்மிடி இப்படி சாய்ச்சி வைக்கக்கூடாது, நிலைக்க வைக்கணும். நிலைக்க வச்சு செட் பண்ணிக்கங்க. 12 காயும் லைனாக வச்சுருங்க. வச்சுட்டு அப்படியே என்ன பண்ணுறீங்க, 12 காய்க்கும் 12 கற்பூரம் வைக்கணும். 12 கற்பூரம் வச்சு கீழே வச்சு அந்த காய்க்கு நேரில் வச்சிடணும். 12 காய்க்கும் வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க, அந்த கற்பூரத்தை ஏற்றி விட்ருங்க. ஏற்றி விட்டுட்டு கொஞ்சம் உதிரி பூ நல்லது.
கற்பூரம் வந்து கொஞ்சம் பெரிய சைஸு கற்பூரமாக வச்சுக்கணும். பெரிய சைஸை கட்டி கற்பூரம் மாரி 12 இது காய்க்கும் 12 கற்பூரம் கீழே எதிர் வாட்டத்தில் வச்சுருங்க. வச்சுட்டு நீ என்ன பண்ணுறீங்க, உதிரி பூ எடுத்து அந்த தேங்காய் மேலே போடுங்க. எங்களுக்கு இந்த கட்டு உடஞ்சி குலதெய்வம் வீட்டுக்கு வரணும், நல்லது நடக்கணும், சுபகாரியம் நடக்கணும், எங்களுக்கு கெட்டதெல்லாம் விளையணும், நல்லதே நடக்கணும், குடும்பத்தில் வந்து ஒரு நல்ல நிகழ்ச்சி நடக்கணும், நல்லதே நாங்கள் எல்லாருமே நல்லா இருக்கணும், குடும்பம் சுபிட்சமாக இருக்கணும்னு நல்லா வேண்டி உங்களோட தெய்வம் கடவுள் எந்த கடவுளை நீங்கள் வணங்குறீங்களோ, இஷ்ட தெய்வம், குலதெய்வம் எந்த தெய்வத்தை நீங்கள் வணங்குறீங்களோ அந்த தெய்வத்தோட பேரை சொல்லி எங்களுக்கு எல்லாமே சரியாயிடணும், நீ தான் பக்கபலமாக இருக்கணும், கட்டு உடஞ்சி எங்களுக்கு தெய்வ நடமாட்டம் இருக்கணும், லட்சுமி கடாட்சி நிறைஞ்சிருக்கணும் நினச்சி சொல்லி சொல்லி நீங்கள் மனசில் நினச்சிக்கினே சொல்லக்கூட தேவையில்ல, மனசில் நினச்சி நீங்கள் அந்த பூவை வந்து அந்த தேங்காய் மேலே போடலாம் கற்பூரம் எரியிற வரைக்கும். எரிஞ்சு முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க, எரியும் போதே கற்பூரம் எரிஞ்சு நிற்கிறதுங்காட்டியுமே என்ன பண்ணுறீங்க, ரவுண்டு தண்ணி எடுத்துங்க. தண்ணி எடுத்து அப்படியே அந்த தேங்காய் மேலே படாமல் எட்டன் தொலைவில் அப்படியே நீர் விளைவிடுங்க. தண்ணி எடுத்து நீர் விளைவிட்டு அப்படியே என்ன பண்ணி அந்த தேங்காவெல்லாம் அள்ளி ஒரு பையில் போட்டு எடுத்துக்கங்க. எடுத்து இதை யார் செய்கிறாங்களோ அவங்க வந்து சுத்தபத்தமாக இருந்து செய்யணும். இந்த கவிச்சை சாப்பிடக்கூடாது அன்றைக்கி ஒரு நாளைக்கு மட்டும் அது செய்யும்போது. இதை வந்து எப்போ செய்யலாம்னா நைட்டில் செய்யலாம். நைட்டில் செஞ்சிங்கன்னா நல்லது. பகலில் செஞ்சிங்கன்னா யார் என்ன ஏதுன்னு பக்கத்து அக்கம் பக்கங்கிறவங்க கேட்பாங்க. நைட்டில் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லது. அப்படியே அந்த தேங்காவெல்லாம் வாரி பையில் போட்டு எடுத்துன்னு போங்க. அப்படியே ரோடு இது முடக்கு இருக்குது இல்லையா, முச்சந்தி டர்னு இந்த முடக்கு இல்லை முச்சந்தி ரோடு வந்து போய் கட்டாவது பாரு லாஸ்ட்டு இது, அந்த இடத்துல போயிட்டு என்ன பண்ணி இந்த 12 காயும் எடுத்து அடித்து உடச்சிருங்க. ஒரு காயை எடுத்து அடித்து 12 காயும் உடச்சிருங்க. உடச்சிட்டு என்ன பண்ணி திரும்பி பார்க்காம வீட்டுக்கு வந்துடுங்க. வந்து வீட்டு உள்ளே வரக்கூடாது, வெளியில் ஏன்னா தண்ணி வச்சு குளிச்சுட்டு உள்ளே வாங்க. குளிச்சுட்டு உள்ளே வந்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க, நல்ல வாசனையான ஊதுவத்தி கொளுத்தி வச்சுக்கோங்க. வச்சுட்டு சாம்பிராணி போடுங்க வீட்டுக்குள்ளே. சாம்பிராணி போட்டு நல்லா ரூம்பு வெளியே உள்ள எல்லாத்தையும் காட்டுங்க. வாசனை வத்தியும் கொளுத்தி எல்லா ரூம்பும் வீட்டை பூரா காட்டுங்க. காட்டிட்டு கற்பூரம் கொளுத்தி நடுவு பூஜை ரூமில் வச்சுட்டு திணறு எடுத்து இட்டுக்குங்க. ஆனால் குளிச்சுட்டு தான் செய்யணும். குளிச்சுட்டு இதை செய்யணும். நல்லா வேண்டிக்கங்க மனசில். உங்கள் குடும்பத்தில் எல்லாம் இருக்கிறீங்களா, எல்லாருமே வந்து என்ன பண்ணுறீங்க, கொஞ்சோண்டு தண்ணியில் வந்து மஞ்சத்தூள் போட்டு ரவுண்டு கல் உப்பு அதில் போட்டு என்ன பண்ணுறீங்க, தண்ணி எல்லோரும் மேலேயும் தெளிச்சிக்கங்க. குளித்தவங்க குளிச்சிடலாம், அதை செய்கிறவங்க குளிக்கணும். ஆக மொத்தத்தில் அதை செய்கிறாங்க இல்லையா, அவங்க குளிச்சிடணும் தலைமொழி ஒன்று. இதை வீட்டில் இருக்கிறாங்க பார்த்தீங்களா மீதி பேர், அவங்களாம் என்ன பண்ணுறீங்க, தண்ணியை பிடிச்சி ஒரு டபராவில் மஞ்சத்தூள் போட்டு ரவுண்டு கல் உப்பு போட்டு எல்லாருமே தலையில் தெளிச்சிக்கலாம். தெளிச்சிக்கின்னு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நல்லா எல்லாம் சாமி கும்பிட்டு நல்லா வேண்டிக்கிங்க. உங்களுக்கு இந்த கஷ்டம்லாம் இதோட போயிடணும், கட்டு உடஞ்சி வீட்டில் இருக்கிற கட்டு உடஞ்சி எங்களுக்கு வந்து நல்லதே நடக்கணும் நல்லா வேண்டி நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எல்லாருமே விபூதி திருநீரை எடுத்து இட்டுக்குன்னு நீங்கள் அவங்கவுங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஆட்டோமேட்டிக்காக அந்த கட்டு உடஞ்சிரும், தெய்வ நடமாட்டம் வர ஆரம்பிச்சிடும். தெய்வ நடமாட்டம் வந்தாலுமே லட்சுமி கடாட்சி நிறைஞ்சிருக்கும் வீட்டில். கெட்டது பூரா விலகிடும், நல்லதே நடக்கும். நீங்கள் நினைக்கிற காரியம் நடக்கும். தடைப்பட்ட காரியம் தடை இல்லாமல் நடக்கும். எந்த ஒரு காரியமும் தொட்டதெல்லாம் தொடங்காமல் நின்று போய் அப்படியே இருக்கும். ஒரு இதுவும் அந்த இது வந்து சரி பண்ணி கொடுத்துரும். இந்த கட்டு உடஞ்சாலுமே எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகிடும். எல்லாமே வந்து சரியாகி நல்லதே நடக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து நினச்சதெல்லாம் நடக்க ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு வந்து பணம் காசு சேர ஆரம்பிக்கும். இந்த கட்டு உடஞ்சாலுமே, கட்டு உடச்சிட்டாலுமே நீங்கள் குலதெய்வம் வீட்டுக்கு வர ஆரம்பிச்சிடும். வெளியில் இருக்கிற தெய்வம் வீட்டுக்கு வந்தாலுமே உங்களுக்கு லட்சுமி கடாட்சி நிறைஞ்சிடும். அதனால் வந்து நான் சொல்கிற மாரி செய்யுங்க. செஞ்சு உங்களுடைய வாழ்க்கையில் வளம் பெற்ற நலம் வருங்க. நன்றி, வணக்கம்.